வணக்கம் நேயர்களே. விமன் ஸ்டார்ஸ் சீசன் 3 இதுல மறுபடியும் இன்னும் நிறைய புதிய பெண்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஒருத்தரும் ஒருத்தரோட ஒருத்தர் சாதாரணமானவங்க இல்ல. அவங்கவங்களுக்கு அவங்களோட லைன்ல சாதனை பண்ணினவங்க எல்லாருமே. அந்த விதத்தில் திருமதி தேனம்மை லக்ஷ்மணன். ஆக்சுவலா இப்ப இவங்க காரைக்குடியிலேருந்து நம்மளோட பேசுறாங்க. எழுத்தாளர், பத்திரிகையாளர், வலைப்பதிவாளர், நிறைய விருதுகள் வாங்கியிருக்கார். நிறைய பத்திரிகைகளை எழுதியிருக்காங்க. முதல்ல நாங்க இவரை சந்திச்சது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். லேடி ஸ்பெஷல் எழுதியிருக்காங்க. ஆனா அப்பைக்கு இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்திருக்காங்க. வாங்க நம்ம வந்து தேனம்மையை சந்திக்கலாம். வணக்கம் தேனம்மை. வணக்கம் மேடம். எப்படி உங்களை இருக்கீங்க? சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன் மேடம். உங்களுடைய கிறிஸ் டாக் நிறைய உங்க யூடியூப்ல உங்களுடைய இதை பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. வீக்கெண்ட் விருந்தினர், கிறிஸ் டாக், பெண்கள் பற்றி, உமன் ஸ்டார்ஸ் எல்லாமே பாக்குறேன். அப்பப்ப திருக்குறள் எல்லாமே ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு மேடம். நீங்க வெளிநாட்டை வரக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்றது, நானே உங்களை பத்தி நிறைய சொல்லணும் போல இருக்கு. இருங்க, பேட்டி வந்து நான் உங்களை பத்தி சொல்லணும். இல்ல மேடம், நீங்க தான் என்னோட எடுத்துக்காட்டு. அதுக்காக நான் உங்களை பார்க்கும்போது நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். பத்திரிகை நடத்துறது, நிறைய விஷயங்கள்ல நீங்க முன்னோடி மேம். ரொம்ப நன்றி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நம்ம வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கும் பொழுது, அப்பதான் நீங்க வந்து அவள் விகடன்லயோ என்னமோ எழுத ஆரம்பிச்சிருந்தீங்க இல்லையா? இல்ல எல்லாத்து ஃப்ரீலான்சிங் நீங்க சொன்னீங்க இல்லையா? அதாவது எனக்கு சுதந்திர பத்திரிகையாளர் மாதிரி லேடி ஸ்பெஷல்ல மட்டும்தான் நான் தொடர்ந்து எழுதியிருக்கேன். ஆமா. நீங்க எனக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. தொடர் மற்ற கட்டுரைகள் பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்கீங்க இல்லையா? தொடர் கட்டுரைகள், ம். பிளாகர் அறிமுகம், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, அப்புறம் நிறைய பேர்ட்ட கவிதை வாங்கி நீங்க போட்டோம். நம்ம அதுல நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியா நிறைய செஞ்சிருக்கோம். தொடர்ந்து பண்ணணும் ஒரு 3-4 வருஷம். இப்ப கூட ஒரு சாதனை பெண்கள் பற்றி ஒரு வருஷம் வந்தது. தொடர்ந்து பண்ணது லேடி ஸ்பெஷல் தான் மேடம். மத்ததுல எல்லாம் ஃப்ரீலான்சிங்கா பண்ணது. அதாவது எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்ப வந்தது உங்களுக்கு? கல்லூரி பருவத்திலேயே எம்ஏ சுஷிலாமானுடைய டீச்சர் அவங்க வந்து எழுதுனாங்க. நாங்க பொதுவா எழுதும்போது நல்லா எழுத வருதுன்றத சொல்லி இப்படி பண்ணலாம், நிறைய சொல்ல அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல நம்ம எழுதும்போது நல்லா இருந்ததுனால பாராட்டும் போது நமக்கு இன்னும் நல்லா எழுதணும்னு தோணுச்சு. தொடர்ந்து அப்படி வந்ததுதான் மேடம். அவங்க நிறைய வாசிப்புக்கு கொடுத்தாங்க. ஒரு 300 புத்தகங்கள் வாசிச்சிருப்போம். அவங்களுடைய ஆய்வுக்காக எடுத்த நூல்களை கொடுத்தாங்க. அதனால எழுதக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது வந்தது மேடம். அப்ப நீங்க சென்னையில இருந்தீங்களா? இல்ல, நாங்க மதுரையில ஃபேட்டிமால படிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் எழுதல மேடம். அப்புறம் வலைப்பூ வந்து எங்க மிஸ் எழுதுனாங்கன்றது தெரிஞ்சுதான் வந்தேன். அவங்க குற்றம் தண்டனை மொழிபெயர்த்து ஒரு பெரிய விருது வாங்கி, பெஸ்ட் செல்லர் விருது வாங்கி இருந்தது. அப்புறம் முப்பெரும் விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம உங்களை மாதிரி எங்க ஆசிரியர் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன், நீங்க என்னோட செகண்ட் மோட்டிவேஷன். ஓகே ஓகே. முதல்ல எங்க எழுத ஆரம்பிச்சீங்க? வெளியில வந்து பிளாக்ல எழுதின பிறகு நீங்க இந்த இளமை உடன் இணைய இதழ்கள்ல வந்தது மேடம். அதை பார்த்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் லேடி ஸ்பெஷல்ல கூப்பிட்டீங்க. சில பத்திரிகைகள்ல சும்மா உதிரியா வாங்கி போட்டாங்க மேடம். சும்மா கவிதை அந்த மாதிரி போட்டாங்க. ஆனா தொடர்ந்து நம்ம நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க லேடி ஸ்பெஷல்ல கூப்பிட்டீங்க. அப்பதான் நம்ம அந்த சாதனை போராடி ஜெயித்த பெண்கள்னு ஒண்ணு பண்ணணும் மேடம். அதுல லேடி ஸ்பெஷல்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணுனது. அப்போ நீங்க உங்களுக்கு வந்து முதல்ல வந்து நீங்க ரொம்ப இலக்கியமா தான் எழுதிட்டு இருந்தீங்க. அதற்கப்புறம் வெகுஜனமா எப்படி எழுத ஆரம்பிச்சீங்க? இல்ல, பொதுவா நீங்க சொன்னதுனாலதான் என்னன்னாக்க, வெறுமனை இலக்கியமா போனா மக்களை ரீச் அடைய முடியாது. நம்மளை சுற்றி இருக்க மக்களுடைய வாழ்க்கையை பாருங்கன்னு நீங்க சொன்னீங்க. அவங்கள்ட்ட எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க. அதை நீங்க போனீங்கன்னா அதை நீங்க வெளியே கொண்டு வரலான்னு சொன்னதால எனக்கு உள்ளபடியே மேடமே சொல்லுவாங்க, உன்னுடைய கவிதை கதையை விட கட்டுரை நல்லா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டுரை ஃபார்மை நீங்க சொன்னதால நான் அதை பிடிச்சுக்கிட்டேன் கிட்டியா. சரி, நமக்கு அது நல்லா வருது, நம்ம அதை செய்யலான்ட்டு. அது நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு மேடம். அது அப்புறம் நிறைய புத்தகங்கள் போட்டீங்க. அது எப்படி பண்ணீங்க? இது ஃபர்ஸ்ட் சாதனை அரிசிகள் தான் மேடம் ஒரு புத்தகமா போட்டோம். நீங்க தான் வந்து வெளியிட்டீங்க. அப்புறம் கவிதை தொகுப்பெல்லாம் போட்டோம். அது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஒவ்வொரு பதிப்பாளர்கள் சிலர் வந்து நம்முடைய முதல்ல எல்லாம் கொஞ்சம் நம்மளே போட்டதுதான். அதுல புக்ல இருந்து அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் சில பதிப்பாளர்கள் கேட்டதுனால அகநாடிகை அந்த மாதிரி சில பதிப்பாளர்கள்லாம் இப்ப இல்ல. ஆனா அவங்க இப்போ சில்வர் ஃபிஷ், புதிய தரிசனம் அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க மேடம். அதனால தொடர்ந்து போட முடியும், எழுதி அனுப்ப முடிஞ்சிச்சு. இருந்ததை கொடுத்தோம், அவங்க போட்டாங்க. நம்ம சந்திச்சது 2007ல 7-8ல இருக்குமா? 2010ல இருக்கு மேடம். 2010ல அப்ப நான் பார்த்த தேனம்மை வந்து அந்த அளவிற்கு வெளியில உலக அனுபவம் இல்லாம இருந்தீங்க. எப்படி அதெல்லாம் கத்துக்கிட்டு மேல மேல புத்தகம் போட்டு எல்லாம் பண்ணீங்க? இல்ல, இது வந்து நீங்க சொல்லுவீங்க அப்பவே தேனம்மை ரொம்ப படபடப்பா முன்னுரையிலே குறிப்பிட்டிருப்பீங்க. அப்ப பார்த்த 1 வருஷம் 2 வருஷத்திலேயே கொஞ்சம் நிறைய மக்களை சந்திக்க ஆரம்பிச்ச உடனே
எவ்வளவோ பிரச்சனைகளோட மக்கள் வாழ்றாங்க, இதுவா இருக்காங்க. அப்புறம் போராடி ஜெயிக்கிறாங்க. நம்மளுடைய இதெல்லாம் வந்து வெளிய வரணுன்ற ஒண்ணுதானே தவிர நமக்கு வாழ்க்கையில போராட்டம் கிடையாது. அது நம்மள பத்தி நம்ம வெளிய வந்து நம்ம ஒரு எழுத்தாளர்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்ட பெண்கள உங்க மூலமா என்னால பார்க்க முடிஞ்சது. ம். அவங்களுடைய வாழ்வியல் கஷ்டங்கள்ல இருந்து அவங்க வந்திருக்கும் பொழுது, நம்முடைய கஷ்டங்கள் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லன்னு தோணுச்சு மேடம். நம்ம நீங்க அடுத்தடுத்து பிசிக்கலா நிறைய வாழ்றோம். கவிதை புத்தகங்களும் போட்டீங்க. என்னெல்லாம் புத்தகம் போட்டிருக்கீங்க? நோட்டபிள் புத்தகங்கள் என்னென்ன? குழந்தைகளுக்கான நூல்கள், அப்புறம் ம். மொழிபெயர்ப்புது உரை எழுதியிருக்கேன் மேடம். நாககுமார காவியம், நீலகேசிக்கெல்லாம். சில ம். பதிப்பாளர்கள் வந்து செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. சாணக்கிய நீதிக்கு உரை. கொஞ்சம் ம். சான்ஸ்கிரிட் தெரியுங்கிறதெல்லாம் அதையும் பண்ணுனேன். ம். ஓரளவு அது அப்புறம் அ நீலகேசி அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கூட ஞானசம்பந்தன் சார் சொன்னாரு. அது ம். மாரி அதுக்கு வந்து கல்லூரிகள்ல கூட அத வந்து வாங்கி நோட்ஸா குடுக்குறாங்க. ஏன்னா, அது புதினம் மாரி எழுதியிருக்கேன். கொஞ்சம் ம். கஷ்டமானது படிக்கிறதுக்கு அது. ம். ம். நீலகேசி, நாககுமார காவியம், வளையாபதி குண்டலகேசியும் உரை. ம். இதுக்கெல்லாம் ஏற்கனவே வந்திருந்தா கூட இன்னும் எளிமையா கேட்டாங்க மேடம். நெறைய பேர் எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி புதுசா அவ்வளவு எழுதலையே. இலக்கியம் படிக்க முடிஞ்சது உங்களால? ரொம்ப உங்களோட கஷ்டமா தான் இருந்தது. சப்ஜெக்ட் தமிழ்ல தமிழா? இருந்த காலேஜ்ல? ஆர்வம் தான் மேம். இல்ல இல்ல நம்ம தமிழ். கெமிஸ்ட்ரி தான் எடுத்திருந்தேன். தமிழ்ல ஒரு ஆர்வம். அப்புறம் அது நமக்கு உரையிலே நெறைய நெறைய உரைகள் கிடைக்குது மேடம். நம்ம அந்த உரைகள்ல இருக்க சிறந்த வார்த்தைகள தேர்ந்தெடுத்து நம்மளே கூட நம்ம வார்த்தையில குடுக்கலாம் அத. ம். அதனால நெறைய படிச்சுட்டு அத எழுதினேன் மேடம். ம். ம். நம்ம இதெல்லாம் புதுசா செய்ய வேண்டியதில்ல. அ. ஏற்கனவே இருக்குது. அத நம்ம கொஞ்சம் எளிமைப்படுத்தி குடுக்குறோம் அவ்வளவுதான். குழந்தைகள் நூல்கள், பெண்களுக்கான நூல்கள். இந்த தானம் அறக்கட்டளையில 3 பெண்களுக்கான நூல்கள், 4 5 நூல் வந்தது மேடம். மஞ்சளும் ம். குங்குமமும், ம். பெண்மொழி, பெண்ணின் மரபு, அ ம். கருப்பை நம் உயிர்ப்பைன்னு மெனோபாஸ்ல இருந்து மென்சஸ் வரைக்கும் உள்ள ஒரு 20 ஸ்டேஜா பிரிச்சு எழுதி அனுப்பணும். ம். கட்டுரைகள் வந்தது அத தொகுத்து நூலா போட்டாங்க. ம். ம். இதுவரைக்கும் எவ்வளவு நூல் கவிதைகள் போட்டிருக்கீங்க? 2 சிறுகதைகள், 2 நாவல் இது வந்திருக்கு மேடம். ம். மொத்தம் 30 இருக்கும். 30 புத்தகங்கள் வந்து. எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் லேடிஸ் ஸ்பெஷல்ல குடுத்த தைரியம் தான் மேடம் சொல்ல போனாக்க எனக்கு. எனக்கு இன்னும் என்ன ஆச்சரியம்னா, எனக்கு தெரிந்து நீங்க ரொம்ப வந்து ஒரு ஹோம் பேர்டு. வீட்டு தான் உலகம் அப்படின்னு இருக்கிற ஒரு பெண்மணி. ஆமா. எப்படி எழுத நேரம் கிடைக்கிறது? அதற்கு படிக்கிறது தான் பணிகள் மேடம். எனக்கு எப்படி வெளி உலகம் பண்றீங்க? நிஜமாவே சொல்லப் போனா வெளி உலக எக்ஸ்போஷரே எனக்கு லேடிஸ் ஸ்பெஷல் ஆபீஸ்க்கு வந்ததுல தான் கொஞ்சமே கிடைச்சது. தனியா நான் போனதே இல்ல மேடம் எங்கேயுமே. ம். நான் ம். முதல் வெளி உலகத்த பார்த்தது, அப்புறம் இந்த Facebook, WhatsApp எல்லாமே வந்தது. நெறைய உலகத்த கத்துக்கிட்டது. அதன் மூலம் படிப்பினைகள் கத்துக்கிட்டது. எல்லாமே வந்து லேடிஸ் ஸ்பெஷல் ஆபீஸ்க்கு தனியா வர என் கணவர் நீங்க லேடிஸா இருக்கிறதால உங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்ய அனுமதிச்சாங்க. அப்ப நான் வந்தபோது நெறைய பேர பார்ப்பேன். நெறைய பெண்கள சந்திச்சேன் வேற அப்ப. அதுக்கப்புறம் தான் மேடம் கொஞ்சம் தைரியம் வந்தது வாழ்க்கையில. ம். அது வரைக்கும் நம்ம வெளிய எங்கேயுமே தனியா கூட போனதில்ல மேடம். அம்மா, அப்பா வருவாங்க. இல்லன்னா வீட்டுக்கார், குழந்தைங்க வருவாங்க. அப்படிதான் போய் பழக்கமே. அதுதான் ஆச்சரியம் அந்த ஒரு தெரியுது. அதாவது மனப்பான்மையை மீற அ முடியல. இல்ல இது வந்து இதுதான் மற்ற பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம். அதுக்காக தான் கேட்கிறேன். ஏன்னா வீட்டை ஆமா விட்டு மேடம். வெளியில வராத பெண், வருவதற்கு அனுமதிக்கப்படாத பெண். நீங்க இன்னைக்கு ஆமா 30 மேம். புஸ்தகம் போட்டிருக்கீங்க. உங்க புத்தகங்கள் கல்லூரிகளிலெல்லாம் அ பாடங்களா இருக்கு இல்லையா? யுனிவர்சிட்டியில நம்ம ஒரு கவிதை வச்சிருக்காங்க மேடம். அப்புறம் இன்னொரு இதுல நெறைய இதுல மொழிபெயர்த்திருக்காங்க. கன்னடத்துலயும், மலாயிலயும் மொழிபெயர்த்திருக்காங்க. ம். பொதுவா மேடம் நம்ம நெறைய வாசிக்கிறதும் நம்முடைய எழுத்துக்கு உதவும் மேடம். ம். வாசிக்கிறதும் உண்டு. அப்ப ம். உங்கள மாரி அனுபவப்பட்டவங்கள்ட்ட பணிபுரியறதும் நமக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும் மேடம் அது. ஒரு இப்ப ஜேர்னலிஸ்ட் நல்ல இல்ல. நான் சமையல் ஜேர்னலிஸ்ட் இல்ல மேடம். என்ன ம். ஒரு பத்திரிகையாளரே நீங்க தான் உருவாக்குனீங்க. நான் ஜேர்னலிஸ்ட் இல்ல. அத தாண்டி நீங்க நெறைய வந்துட்டீங்க. அது ஆரம்பம் தான். அத தாண்டி நீங்க நெறைய வந்துட்டீங்க. அதுதானே மக்கள் வெகுஜனத்த அடைய முடியுது. அதன் மூலமா தான் வெகுஜனத்த அடைய முடியுது. இல்லையா? நீங்க வந்து சமையல் இனிமே புஸ்தகமும் கிரிஜா நெறைய ரங்கன் மேடம் சொன்னாலே நெறைய பேருக்கு தெரியும். அதன் மூலமா தான் நான் ரீச்சே ஆனேன். சமையல் புஸ்தகமும் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா மேம். ம். கீரைகள் அது ஒண்ணு தான் போட்டிருக்கேன். ம். இன்னும் போடணும். ஆனா இது அமேசான்ல போட்டிருக்கேன். நெறைய போட்டிருக்கேன். ஆனா அமேசான்ல புத்தகமா எவ்வளவு? போட்டது ஒண்ணு தான். அமேசான்ல எவ்வளவு புக்ஸ் 76 போட்டு? 76 நூல்கள் மேடம். 76 76 அதாவது நூல்கள். நான் எழுதின முன்னுரைகள், புத்தக விமர்சனங்கள், எல்லாத்தையுமே சினிமா விமர்சனங்கள் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் மேடம் அதுல. சோ அத நீங்களே கிண்டல்ல போட்டுருவீங்களா? கிண்டல்ல ஃபர்ஸ்ட் பையன் சொல்லி கொடுத்தான். என்னோட சின்ன பையன் ம். சொல்லி கொடுத்தேன். அதனால ம். போட்டேன் மேடம். இல்ல அதையும் கேட்கணும். உங்களுக்கு வந்து சாதாரணமா காலேஜ்ல படிச்சு கெமிஸ்ட்ரி படிச்சவங்க. எப்படி கம்ப்யூட்டர்லாம் கத்துக்கிட்டீங்க? இல்ல கம்ப்யூட்டர் ஓரளவு வீட்ல அதாவது சொல்ல போனா 2000ல இருந்து இருந்துச்சு. ஆனா 2009ல சென்னை வந்த பிறகு பையனும் 2 பையன்களும் காலேஜுக்கும் வேலைக்கும் ஒருத்தன் வேலைக்கும் போயிட்டான். அப்ப போர் அடிச்சுது. அப்ப இந்த ஜிமெயில்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இருக்கும் ம். பொழுது இந்த மிஸ் வந்து நான் பிளாக்ல எழுதுறேம்மான்னு சொன்னாங்க. எங்க மிஸ் ம். நான் சந்திச்ச போது. ம். அதனால நானும் பிளாக்னா என்னன்னு கேட்டேன். பையன் வந்து அப்புறம் கூகுள் பண்ணி ஜிமெயில் மூலமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னான். அதன் மூலமா ஆரம்பிச்சு பிளாக் எழுத ஆரம்பிச்சேன் மேடம். ம். அதனாலதான். பிளாக் இல்ல எழுத பெரிய ஆரம்பிச்சு எப்படி அமேசான் வரைக்கும் போனீங்க?
அது பிளாக் எழுத ஆரம்பிச்சோம். நிறைய அந்த இந்த மாதிரி நிறைய பிளாக் பதிவர்கள் இருந்தாங்க. இப்ப Facebookல எழுதுறாங்க. அவங்க எல்லாம் ஊக்கம் குடுத்தாங்க. அப்ப நம்ம நல்லா எழுதுறோம்னு நினைச்சுட்டு நிறைய எழுதிக்கிட்டு அப்ப வச்சிருந்த அத்தனை வருஷம் இதையும் வந்து ஒரு எண்ணங்களையும் வச்சு எழுத ஆரம்பிச்சு எழுத ஒரு வழி கிடைச்சிருச்சு இல்லையா நமக்கு. 4 பேர் பார்த்து பாராட்டும் போதுதான் மேடம் நமக்கு வந்து ஒரு கிளாப் பண்ணும்போது தான் அதை செய்ய தோணும். இப்ப நீங்க என்ன கூப்பிட்டு ஒரு ஊக்கம் கொடுத்தோன்னு தான் நம்மளால செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. ஓ நம்மளையும் ஒருத்தவங்க பார்த்து கூப்பிட்டு இருக்காங்க, படிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமா இருந்தது. அதன் மூலமா வந்ததுல பையன் வந்து என்ன சொன்னா எதேச்சியா அமேசான்ல கூட புக் போடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவனே அப்லோட் பண்ணான். அப்ப நீ தான் தேனமே லட்சுமணன் கேட்டுச்சா? இல்ல ம். நான் இல்லை எங்க அம்மான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அப்புறம் நான் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் ஜெர்மனிக்கு. அப்ப அவன் திரும்ப நீங்க தான் இப்ப தேனமே லட்சுமணன் சைன் பண்ணி இப்ப ஆரம்பிங்க நீங்க அதுல. அவர் ம். எப்படி பண்ணணும்னு கேட்டேன், சொல்லி கொடுத்தான். பிகினிங்ல பண்ணதெல்லாம் அவன் தான் மேடம். அதாவது அது நிறைய தகவல்கள் கேட்கும் ஒரு பக்கம் பூரா. உன் பேர் என்ன, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு அப்படின்னு வரிசையா பணம் வந்தா இதுல போடணும், எந்த ஜிமெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். அது ஃபர்ஸ்ட் நான் ஃபில் பண்ணிட்டான். புக் போடுறது மட்டும்தான் இப்ப என்னோட வேலை. நம்ம அக்கௌண்ட்ல ஏதாவது பணம் வந்ததுன்னா வரும் மேடம் அதுல, அவ்வளவு அதுல. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு தேனம்மை. ஆனா நீங்க வந்து இன்னமும் இயங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் எழுதுறீங்க, ஒவ்வொரு நாள் அவங்கள உற்சாகமா வைக்கிறது இது. உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய இது நம்ம ஃபாலோ பண்றது. ரெண்டாவது நான் கூட யூடியூப் கூட உங்களை மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன்மா. ஆனா ம். அதுல வந்து நிறைய வித்தியாசமான நம்மளோட பணத்துக்காக பண்ணணுங்கிறது நீங்க பண்ற மாதிரி ஆத்மார்த்தமா நீங்க பண்றது என்னன்னா மோட்டிவேஷனலா இருக்கும் நிறைய. ம். நான் பண்றது என்னன்னா எங்க ஊர் விஷயங்களை பூரா பதிவு பண்ணணும். பாத யாத்திரை போன அந்த பாடல்கள்லாம் இருக்கும். அந்த ஒரு ம். கிட்டத்தட்ட 2500 பாடல்கள். அது எனக்கு ராகமெல்லாம் பாட வராது. ஆனா அதை பதிவு பண்ணணும்னு நோக்கில பாடியிருக்கேன். தமிழ்த்தாய் பிரபந்தம்னு ஒண்ணு, அப்புறம் திருப்புகள், இது ம். எல்லாமே அதுல சேமிச்சு வச்சிருக்கேன். தாலாட்டு, தமிழ்நாடோட தாலாட்டு, ம். அது மாதிரி சினிமா வசனங்கள் ஒரு 500, புத்தக வசனம் ஒரு 200, ம். புத்தகம் வசனங்கள் 200, 500, சினிமா வசனம் 200, மாதிரி நிறைய வரிசையா என்னால முடிஞ்ச நம்ம இருக்க வரைக்கும் உபயோகமானதெல்லாம் நம்ம சேமிச்சு வச்சுட்டு போகணும். இதுக்கு ஒரு காரணம் நீங்க வந்து இந்த லேடி ஸ்பெஷல் ஆரம்பிச்சு கொரோனா டயத்துல கூட விடாம அதுக்கப்புறமும் இப்பவும் கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க ம். விருது கொடுக்கும்போது 20வது வருஷம் ஒரு விருது கொடுத்தீங்க, 25வது வருஷம் ஒரு விருது கொடுத்தீங்க. இத்தனை வருஷம் நீங்க செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து இன்னும் எங்க மிஸ்ஸும் எழுதிட்டு இருக்காங்க, நீங்களும் எழுதிட்டு இருக்கீங்க. இப்ப கூட புக்கார்ல நிறைய புக் வருது உங்களோடது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்க எல்லாம் நீங்க 2 பேரும் தான் மெயினா என்னோட மோட்டிவேஷனே. ரொம்ப கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் அஹ் அதனாலதான் நான் இயங்குறேன். இதெல்லாம் துருப்பிடிச்சு போய் கிடந்தேனா என்னைய வந்து தூசி தட்டி கொண்டு வந்தது நீங்க 2 பேரும் தான். நீங்க உங்களுடைய உங்களுடைய வாசகர்கள் எப்படி இருக்காங்க? உங்களோட ஃபாலோயர்ஸ் அது உங்களுக்கு பல எப்படி? விதமா இருக்காங்க. தொடர்ந்து ஒரே மாதிரி ஆள்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப செட்டிநாடு பெண்கள் கதைகள்னாக்க ஒரு 150, 200 புத்தகம் வித்திருக்கும். அதுக்கு பலவிதமான வாசகர்கள் இருக்காங்க. இப்ப இது ஒரு கல்ச்சரை தெரிஞ்சுக்கலான்னு வாங்குறவங்க இருக்காங்க. இப்ப எங்க ஆளுங்களே கொஞ்சம் பேர் வாங்குறாங்க. ஆனா பெரிய அளவுல நம்ம ரீச் ஆகாட்டி நம்ம ஒரு எழுத்தாளர்ன்ற அளவுல ஓரளவு தெரியுது எல்லாருக்கும். நம்ம எழுதுறாங்கன்னு தெரியுது. அந்த அளவுக்கு நான் ரீச் ஆகிருக்கேன். இவ்வளவு எழுதுறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க எழுத்துக்கு செலவிடுறீங்க? மினிமம் ஒரு 1 ஹவர் அல்லது 2 ஹவர். ஏன்னா நான் வந்து எழுதுறது மட்டும் இல்லாம எழுதுறதெல்லாம் ஒரு கோப்பா பதிஞ்சு வச்சுக்கேன். அதாவது யூடியூப்ல நான் போடுறேன்னா கூட இந்த அது பேரு அந்த லிங்க் எல்லாத்தையும் எடுத்து என் பிளாக்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே. நான் ம். செய்யற எல்லா வேலையும் என் லைஃப் பூரா நான் செஞ்சதெல்லாம் இது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேங்கிறத, நான் என்ன சினிமா அதாவது இன்னும் கூட நிறைய இருக்குது புத்தகங்களும் சினிமாக்களும், என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய எழுத்துக்களையும் என்னுடைய உழைப்பையும் நான் வந்து என்னுடைய பிளாக்லையும் யூடியூப்லயும் சேமிச்சு வச்சுக்கிட்டு வர்றேன். அவ்வளவுதான் என்னுடைய இது. இதுதான் உங்களை வித்தியாசமாக செயல்பட வைக்கிறது. உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இன்னும் கூட கொஞ்சம் புத்தகங்கள் கொண்டு வரணும். செட்டிநாட்டு சூழலுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அது புத்தகமா போடலாம்னு நினைக்கிறேன் மேம். அதை தொடர்ந்து நல்லா கொஞ்சம் அதை செம்மைப்படுத்தி போடணும். இது மாதிரி ஒரு சில புத்தகங்கள் கொண்டு வரலான்னு, ஒரு காவியம் மாதிரி எல்லாம் எழுதலான்னு, ஒரு நாவல் எழுதலான்னு. ஆனா எதுக்குமே வந்து சூழ்நிலைகள் மைண்ட் செட் எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கல. அது ஒத்துழைக்கும் போது இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பா செய்யலாம் மேம். நிறைய பண்ணிக்கிட்டு நிச்சயமா இருக்கீங்க. நீங்க உங்களை மாதிரி மோட்டிவேஷனான ஆளுங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வேற ஏதாவது எது முடியுதோ அதை செய்யலாம். இதுதான் செய்யணும்னு இல்ல. என்னுடைய பாதை இதுதான்னு போகலாம் மேடம். அவங்க என்னை கூட்டிட்டு போனாங்க, நீங்க என்னை கூட்டிட்டு போனீங்க, எல்லா திசையிலையும் நான் வந்தேன். எனக்கு அதனால நன்மை தான் கிடைத்தது. இந்த மாதிரி பணிகள் செய்யும் பொழுது பெரும்பாலும் ஒரு விஷயம் என்ன வரும்னா, நம்ம வந்து வெளிச்சத்துக்கு வரலையே, நம்மள கூப்பிட்டு மேடைகள்ல கூப்பிடலையே அப்படிங்கிற தாபம் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? இல்ல முதல்ல இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. இப்ப நானே போறது இல்ல மேடம். ஏன்னா எனக்கு ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. 2வது நம்முடைய இது என்ன, நம்முடைய பர்பஸ் என்ன, நம்ம எழுதணும். ம். இப்ப நீங்க வந்து பிரதிபலன் பார்க்காம உங்களுடைய சேவையை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த புக் வந்துகிட்டே இருக்குது, எழுதிக்கிட்டே இருக்கீங்க, பெண்களுக்கான யூடியூப்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அதனால என்ன, உங்களுக்கு என்ன அது மாதிரி ஒரு இது கிடைக்குமோ, அந்த மாதிரி ஒரு மன நிறைவு இருக்கும் இல்லையா நமக்கு.
அதனால அது அந்த மன நிறைவு. ஏன்னா சொல்ல போனா நம்முடைய குடும்பம் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை சார்ந்து இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம ஒரு தொழிலா எடுத்திருந்தோம்னா நம்ம கஷ்டமா இருக்கும். நம்ம இது ஒரு ஹாபியா பண்றதாலையும் நம்முடைய விருப்பத்தின் பேர்ல பண்றதாலையும் அது கொஞ்சம் எளிமையா ஈஸியா போகுது. முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும்னு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்றோம் சில விஷயங்களை. ஆனா தொடர்ந்து பண்ணணும்னு இருக்கு. ரொம்ப பெருமையா நல்ல இருக்கு விஷயங்களை நீங்க கூட வந்து சேர்த்து கொடுத்துடணும் என்னுடைய பிளாக்லயும் யூடியூப்லயும். இல்ல ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப தெளிவா, நான் சொல்ற தெளிவு இதுதான். நல்ல தெளிவா இருக்கீங்க, ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கீங்க, அதே நேரம் நிதானமாகவும் இருக்கீங்க. அது ஒரு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்களை சந்திச்ச பிறகு வந்ததுதான் மேடம். நீங்க சொல்லுவீங்க தேனம்மை படபடன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு 15 வருஷத்துல நான் கொஞ்சம் உங்களோட சேர்ந்து இருந்து உங்களை ஒரு முறை ஒருத்தர் சொன்னார் மேடம், ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது எனக்கு இன்னும் மேடை பேச்செல்லாம் சரியா வரல அவ்வளவு, அதனாலதான் நான் ப்ரிஃபர் பண்றது இல்ல. அப்ப ஒரு லயன்ஸ் மீட்டிங்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பேஸ்புக்ல இருந்து சொன்னார், கிரிஜா ராகவன் இன்னைக்கு பேசுனாங்க, ரொம்ப சிறப்பா பேசுனாங்கன்ட்டு. அந்த மாதிரி என்னால செய்ய முடியலன்னு கூட ஒரு ஏக்கம் இருந்தது. ஏன்னா நீங்க ஒரு திருக்குறள் சொன்னா கூட, ஒரு போற போக்குல சொன்னா கூட, ஒரு வெளிநாட்டு பெற்றோர்களுக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னா கூட அதுல ஒரு தெளிவான ஒரு இது இருக்குது. நான் சில சமயம் அந்த தெளிவை நான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சேர்ந்து தெளிவா சொல்றீங்க, நீட்டாவும் இருக்கு மேடம். அது ரொம்ப ஒரு நிறைய ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட, அதனால நான் கத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் சொல்லுவேன் நிறைய என்னோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி வந்து நீங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நான் பெருமைப்படுற லிஸ்ட்ல இருக்கீங்க நீங்க. இன்றைய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாழ்க்கையில வந்து மனத்தடை இருக்கும் மேடம். சில பேருக்கு குடும்பத்துல தடை இருக்கும், உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் மீறி தனக்குன்னு ஒண்ணு செய்யணும். இப்ப நிறைய பேர் எல்லாரும் வேலைக்கெல்லாம் போறாங்க மேடம். வேலைக்கு போறது ஒண்ணு, ரெண்டாவது தன்னுடைய விருப்பத்தினால செய்யக்கூடிய சில விஷயங்களை ஒரு ஹாபியா செய்யக்கூடியதை கட்டாயமா அவங்க பின்பற்றி செஞ்சே ஆகணும் மேடம். அது மாதிரி குடும்பத்துக்காக இருக்க மாதிரி தனக்காகவும் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையோட முடிவுல யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணோம்னு நினைச்சு இறக்கப்படாம நமக்காக வாழாம விட்டுட்டோமே நினைக்க கூடாது. நமக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்திருக்கோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் மேடம். அதுக்காக தான் தொடர்ந்து இந்த விஷயங்கள் நான் செய்கிறேன். சிறப்பு தினமை. நீங்க வந்து ரொம்ப ஒரு அழகா பேசுனீங்க. நம்ம ஒரு 15-20 நிமிஷம் பேசினா கூட அதுல இருந்து கேட்கறவங்க பாக்குறவங்க எடுத்துக்கிறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. நீங்க இன்னும் நிறைய பணிகள் செய்யணும், நிறைய இன்னும் அதிகமா புஸ்தகங்கள் போட்டு பல உயரங்களை எட்டணும். வாழ்த்துக்கள். நன்றி மேம். உங்களை சந்திச்சதும் எங்க மிஸ்ஸை வாழ்க்கையில சந்திச்சதும், அடுத்தது உங்களை சந்திச்சதும் என்னுடைய வாழ்க்கையில திருப்பு முனைகள். இந்த மாதிரி நீங்க என்னைக்கும் அதான் சொல்லுவோம் ஆக்கும் சக்தின்ற மாதிரி நீங்க என்னைக்கும் நீங்கெல்லாம் என் கூட இருக்கணும். அதுதான் என்னோட கிடைக்காத எனக்கு உள்ள ஆசீர்வாதம் மேடம். நன்றி மேடம். நன்றி நன்றி தேனம்மை. நேயர்களே, தேனம்மை அவங்க சொன்ன மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அவங்களை தெரியும். அவங்கள நான் கவனிச்சுட்டே இருக்கேன். அவங்க பாருங்க எவ்வளவு படிப்படியா வந்து எவ்வளவு தெளிவா இருக்காங்க. தேனம்மை கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க, அதை செய்யறாங்க, வாசிக்கிறாங்க, எழுதுறாங்க, பல தளங்கள்ல எழுதுறாங்க, தன்னை மேம்படுத்திக்கிறாங்க, பண்றதெல்லாம் சேமிச்சு வைக்கிறாங்க. அண்ட் அதோட கூட அடுத்தடுத்த தளங்களுக்கு அவங்க இயங்கிக்கிட்டே இருக்காங்க. இத்தனையும் கேட்டா கடைசியில ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் வேலை செய்யறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணிடமிருந்தும், ஒவ்வொரு சாதித்த பெண்ணிடமிருந்தும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயம் இருக்கு. அதனாலதான் பல பெண்களை தொடர்ந்து இந்த உமன் ஸ்டார் நிகழ்ச்சியில அறிமுகப்படுத்துறேன். மீண்டும் நாளைக்கு இன்னொரு பெண்ணோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.